தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கியத்திலே நீங்கள் முன்பகுதியை, அதாவது இந்த வசனத்தினுடைய ஆரம்பம், அதாவது 44வது வசனம் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் படிச்சீங்கன்னா நிந்திக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள் என்பதெல்லாம் அருமையாக சொல்லியிருக்கோம். அந்த கடைசி பகுதியை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமாம், கடந்த நாட்களில் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் அதாவது கடந்த வாரம் நினைக்கிறேன், சார்லி கிரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் ஊழியக்காரனை துஷ்டர்கள் ஸ்னாப்பரை வச்சு சுட்டுட்டாங்க. கழுத்து பகுதியில் சுட்டப்பட்டு அவர் பேசிக்கொண்டிருந்த நிலையிலே அவர் அப்படியே சரிந்து கீழே விழுந்து அவருடைய உயிர் போனது. அந்த மனுஷன், அந்த சகோதரன், அவருக்கு 30 வயதுன்னு நினைக்கிறேன், இளம் வாலிபன், கர்த்தருக்காக வல்லமையாய். இன்னும் சொல்லணும்னு சொன்னால் அதிபர் ட்ரம்ப் அவர் இந்த முறை ஜெயிச்சதற்கு இந்த அருமை சகோதரன் இவர்தான் காரணம் என்பதை போல ஒரு பேச்சுக்கள் உண்டு. ஏன்னு சொன்னால் இவர் ஜெபிக்கிறார், ட்ரம்ப்புக்கு அருகாமையில் இவர் இருக்கிறார். அந்த அதாவது அமெரிக்க தேசத்தில் காணப்பட்ட பாவ பழக்க வழக்கங்களுக்கு இவர் முற்றுப்புள்ளி வைக்கும்படிக்கு அதிகமாக ஜெபத்தோடு அந்த காரியத்தை அவர் செயல்படுத்தினார். அதிபரிடத்துல, ட்ரம்பினிடத்துல அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செயல்படுத்தினார். இதை பொறுக்காத சில துன்மார்க்கர்கள், துஷ்டர்கள் இந்த ஜீவனை இந்த பூமியில் இராதபடிக்கு அவர்கள் சுற்று கொண்டு போட்டார்கள். நேற்றைய தினத்தில் அவருக்காக ஒரு ப்ரேயர் வச்சுருந்தாங்க. அதாவது ஆறுதல் கூட்டம், அடக்க ஆராதனையா ஆறுதல் கூட்டம் போல். பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேராங்க அந்த ஆடிட்டோரியத்தில். அதை பார்க்குறதற்கே அவ்வளவு ஜனங்கள் அவனை, அந்த ஊழியக்காரனை நேசிச்சிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவையே அசைத்த ஒரு இளம் ஊழியக்காரன், வல்லமையான காரியங்களை செய்த தேவனுடைய மனுஷன். அவனுடைய மனைவி அந்த இடத்துல அவங்க பேசுகிறாங்க, என்னுடைய கணவனை கொன்ற நபரை நான் மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி. என்ன ஒரு இரக்கம் பாருங்க. இதே போல தான் இந்தியாவில், குஜராத்தில், ஒரிசாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்ததான ஆஸ்திரேலிய மிஷனரி நம்ம இந்திய தேசத்தில் இருந்ததான மதவாதிகளால் அவர் கொல்லப்பட்டார். அன்றைக்கு துணையாக இருந்த, இன்றைக்கு நமக்கு குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய நபர். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைய நாட்களில் அங்கே கவுன்சிலரோ அவங்க ஒரு அமைச்சராகவோ இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்திய தேசத்திலே நடந்தேறி இருக்கிறது. அதுலேயும் முக்கிய புள்ளியாக இருந்த ஒருத்தவன் எம்பி, அதாவது கௌரவ எம்பின்னு சமீபத்தில் கூட அந்த நபரை அங்கே கௌரவப்படுத்தி அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. ஆனால் மிஷினரிமார்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரருடைய குடும்பங்கள், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறதுனால அந்த திவ்ய சுபாவம் நமக்குள்ளே காணப்படுகிறது. அந்த அம்மா, அந்த சகோதரி நேற்றைய தினத்தில் அவங்க சொன்ன காரியம், என் கணவனை கொன்ற அந்த நபரை நான் மனதார மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நமக்கு கூட சில நேரங்களில் கோபங்களும் எரிச்சல்களும் பழிவாங்குற சுபாவங்கள் கூட வருது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படின்றத தான் நாம் விரும்பணும். அந்த காரியத்தை அவங்க செய்கிற பொழுது உண்மையாகவே நம்முடைய மனது ஒரு நிமிடம் அப்படியே அது கரைந்து போகிறது. இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது பாருங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பவுலை சிறைச்சாலையில் அடைச்சாங்க, பேதுருவை சிறைச்சாலையில் அடைச்சாங்க. சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க, கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். ஆனால் ஒன்னே ஒன்று நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கை இப்படியே போகிறதான ஒரு நிலை அல்ல. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்கள். எப்பொழுதும் நமக்கு இந்த பூமியில் போராட்டங்கள் உண்டு.
ஆனாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் அவருடைய சித்தத்தை நம்மை கொண்டு என்ன செய்யணுமோ அதை நமக்கு உண்டு செய்வார். அதனால் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்தினாங்க, துன்பப்படுத்துகிறார்கள், இன்னும் சொல்லணும்னு சொன்னால் துன்பப்படுத்த போகிறார்கள்னு கூட சொல்லலாம், நெகட்டிவாக பேசலை நான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலையும் நாம் தேவனை ஒருபோதும் விட்டு விலகாதபடி, சூழ்நிலையை கண்டு பின்வாங்காதபடி, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுக்கு பிரியமானவர்கள் என்பதை முத்திரிக்கத்தக்கதாக நாம் காணப்படுவோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னீங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சில நபர்களை பார்த்துருக்குறோம், துன்பப்படுத்தினவர்கள். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிதைவுகள், ஏற்பட்ட நிகழ்வுகள், இன்னும் உணர்வில்லாத இருக்கிற இருதயங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் பழி வாங்கினீங்கன்னு உங்கள் பேரை நாங்கள் கெடுக்கலப்பா, அவர்கள் உணர்ந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவராய் இருந்து நடத்துங்க. அவர்களும் பொறுமையாய், மன்னிக்கக்கூடியவர்களாய், கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் நிற்க உதவி செய்யுங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.